ஒரு நாள் அந்த ஒரு நாள் நீ அதுல இருந்து தலைகீழ அம்மே அப்படி விழும்போது நாங்க பார்த்து சிரிப்போம். பைத்தியம் ஆயிட்டோம்டா எல்லாருமே. நிஜமாலுமே சென்டர்ல இருக்கோமா இல்லையா? இருக்கதும் பிரச்சனை, இல்லாததும் பிரச்சனை. சொன்னா இருக்கணுமா இல்லைன்னா பேச வேண்டிய டைம்ல என்ன தெரியுமாண்டி பண்ணுவானுங்க, அங்க நினைப்பாங்க அப்படிவானுங்க. நல்லா நான் பேசும்போது அல்ல இதெல்லாம் பண்ணுவான். அது என்கிட்ட சொல்லணும். நீங்க எல்லாம் பாதி ஊத்திருக்கீங்க. அப்புறம் தண்ணி ஊத்திட்டா யாங்கா ஊத்துனீங்க, ஆயில் ஊத்துனா யாங்கா ஊத்துனீங்க அப்படின்றது. ஓகே, இப்போ இந்த டோ வந்து நல்லா எடுத்து வச்சேன். மேல கொட்டிட்டீங்க நினைச்சேன். நான் ரெட்டா உங்க தம்பிங்க தான் பேசினே இருக்கானுங்க. நம்ம தம்பிங்க. இப்போ தெரியுதுங்களா கலரு? நான் மைதா மாவு வந்து மூடிட்டு இருந்துச்சு, ரெட் கலர் மூடிட்டு இருந்துச்சு. ஆமா மூடிது. நல்லா பேசுறாருல ஷெஃப் ஒரு மாதிரி. எடுத்துறேன். அப்படியே பேனிங் எடுத்துறேன். வேணாம் சாப்பிடு, வேணாம் சாப்பிட வேணாம். பின்னாடியே போகுது. பரவாயில்லக்கா, பட் இருந்தாலும் வந்து ஆமாம் சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டேன்னா. ஐயோ ஐயோ அச்சிக்கிறேன்டா உன் கூட எல்லாம் அச்சினே போகிறேன். அச்சிக்கிறேன். ஏன் ஆட மாட்டியா? Welcome back to Yours Tastefully with Divya and Chef YKU. Very good. What a fresh day அப்படின்னு சொல்ல மாட்டேன், எப்பயும் போல லேட்டா தான் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பண்றோம் இன்னைக்கு? எனக்கு வந்து ப்ரோக்கோலி bruschetta பண்ண போறோம்க்கா. bruschetta. ஆமா, இது நம்ம ஆல்ரெடி பேன்வுட்ஸ்ல பண்ணியிருக்கோம். பட் அது வந்து கார்ன் வச்சு பண்ணியிருந்தோம். அண்ட் இது வந்து ப்ரோக்கோலி bruschetta. கரெக்ட்டா? இதற்கு முதலில் என்ன செய்ய வேண்டும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டோ ரெடி பண்ண போறோம். இதுக்கு வந்து நம்ம பிரெட்ஸ் கடையில இருந்து வாங்கினாலும் ஓகே தான், பட் நம்ம எப்போ வாங்கியிருக்கோம் நம்ம வந்து செஞ்சிரோம். அதனால வந்து அது தேவையான பிரெட்டும் செய்ய போறோம். அதுக்காக இதுல ஒரு 150 ml அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பிரெட் வாங்கி வச்சிருந்தா அரை மணி நேரம் ஷூட்டிங் டைம் சேவ் ஆயிருக்கும்ல. பட் வாங்குறத விட வீட்லயே நம்ம செஞ்சோம் அப்படின்னா பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? யாராச்சும் இந்த பிரெட் எல்லாம் பண்ணாம மட்டும் இருங்க. 150 ml அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். ஓகே. அதன் பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கிறோம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்க்கிறோம். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். அது அப்படியே தரமா வச்சிருங்க. இத இப்படி வச்சிரோம். இது வந்து ஒரு 1 மினிட் ரெஸ்ட் பண்ணிக்கலாம்க்கா. அதுக்கு அப்புறம் மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிப்போம். எவ்வளவு மாவு? இது வந்து 250 கிராம் மைதா. ஓகே. ஓகே. So catch you on the other side of the break. ஓகே. அடுத்து இங்க வந்து மைதா இருக்கு இல்லையா? ஆமா. இத சேர்த்துக்கலாம். சரி. அப்புறம் கையில பிசைவேன். ஆமாக்கா, கையில தான் பிசைவேன். நல்லா சாஃப்ட் டோவா பிசைஞ்சிக்க போறோம் கையில. சாஃப்ட் டோ. ஆமா. சோ இப்போ டோ ஃபார்ம் ஆயிடுச்சா? இந்த நேரத்துல 20 ml அளவு ஆலிவ் ஆயில் வச்சிருக்கேன். அத அப்படியே சேர்த்துக்கலாம். It's very costly oil. இதுவும் ஊத்தணுமா? இல்லக்கா. அப்ப நானா தான் குத்து மதிப்பா இப்ப ஸ்டாப் இல்ல, அது एक्चुअली வந்து 40 ml வச்சிருந்தேன். அது என்கிட்ட சொல்லணும். நீங்க எல்லாம் பாதி ஊத்திருக்கீங்க. அப்புறம் தண்ணி ஊத்திட்டா யாங்கா ஊத்துனீங்க, ஆயில் ஊத்துனா யாங்கா ஊத்துனீங்க அப்படின்றது நான்சென்ஸ். இது இப்போ எவ்வளவு நேரம் ரெஸ்ட் ஆகணும்? இது வந்து இப்ப
ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ண போறோம். ஓகே, டெக்ஸ்சர் காமிச்சிருங்க எப்படி இருக்கணும்னு. இதோ இன்னும் பிசையவே இல்லக்கா. ஓகே. ஓகேக்கா, இப்போ இந்த டோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்டிக்கியா ஸ்மூத்தாக இருக்கணும். இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 20 to 25 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணிக்கலாம். வெளியவே வச்சு ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஆமாம். சரி, ஓகே. ஸோ நம்ம மாவு வந்து நல்லா ஃபர்மெண்ட் ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வைப்போம். இப்போ இதை அழகாக மோல்ட் பண்ணி தேயிலை வச்சு நம்ம அவனில் போட்டு பேக் பண்ண போகிறோம்க்கா. அதுக்கு கொஞ்சம் இப்படி வந்துடுறீங்களா? மாட்டேன், வரேன். இந்த மாவு கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே வெளியில் எடுத்து அழகாக மோல்ட் பண்ணிப்போம். ஓகே. நல்லா அப்படியே அப்படியே கையிலேருந்து இப்படி ஸ்லைம் மாதிரி இருக்கு. கரெக்டா? ஆமாங்க, லைட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். லைட்டாக இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்கு. ஓகே. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம ட்ரேயில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ட்ரேவை கொஞ்சமாக மைதா மாவு போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நம்ம 180 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் வச்சு அடுத்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம்க்கா. ஓகே. இப்போ நம்ம பிரெட் பேக் ஆகிறதுக்குள்ள ப்ரொக்கோலியை வந்து குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு பேன் நாங்கள் வச்சுருக்கேன். ஆன் பண்ணிடுங்க. ஓகேக்கா. இதில் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்க்கா. ஓகே. இது என்ன பண்ண போறோம் இப்போ நம்ம? இது வந்து நம்ம ப்ரொக்கோலி இருக்கு இல்லையா, போட்டு பாயில் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு ஹோல் ப்ரொக்கோலி வச்சுருக்கேன். இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். பெரிதாகவே போட்டா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சிறிதாக வேணாம். இல்லை வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து குக் பண்ணும்போது லைட்டாக மேஷ் பண்ணி விட்டுறலாம். இது வந்து இப்படி பாயில் பண்ணணுமா இல்லை வந்து சாட்டே பண்ணி பாயில் பண்ண ஓகேவா? லைக் இல்லை, இது ஆக்சுவலாக வந்து ஸ்டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயிலில் போட்டு டாஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அவ்வளோ வேலைலாம் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் அப்படியே தண்ணியில் போட்டு பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே சாத்தே பண்ண போகிறோம். ஓகே ஓகே ஓகே. இது எவ்வளோ நேரம் ஆகும் பாயில் ஆக? ஒரு 3 to 4 மினிட்ஸ் ஆகிடும்க்கா. சரி. நம்ம ப்ரொக்கோலி குக் ஆகிறதுக்குள்ள பிரெட் பேக் ஆகிடுச்சு. அதை நம்ம அவர்லேருந்து எடுத்துருவோம். எடுங்க. வெந்துச்சா? வந்துச்சு. அவ்வளோதானா? ஆமாங்க. ஏன்னா இப்போ மறுபடியும் இது மேலே நம்ம டாப்பிங்லாம் வச்சு அவனில் போட்டு குக் பண்ண போகிறோம். ஓகே ஓகே. ஸோ இப்போ இது மேலே ஆயில் கொஞ்சம் ஆலிவ் ஆயில் கற்றுக்கிட்டேன். ப்ரஷ் பண்ணிக்கலாம். ப்ரஷ் பண்ணணும். இப்போ தெரியுதுங்களா கலரு? நான் மைதா மாவு வந்து மூடிக்கிட்டு இருந்துச்சு ரெட் கலர். ப்ரொக்கோலி வந்துடுச்சு, ஆஃப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த நேரத்தில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே. இது கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ். ஆமாம், மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. கூடவே ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கிறேன். இதே அப்படியே சாப்பிட்டவே நல்லா இருக்கும்ல. பட் இன்னைக்கு நம்ம வந்து Bruschetta தான் பண்றோம். Bruschettaன்னு என்கிட்ட அப்புறம் Bruschetta அதாவது இட்டாலியன் ப்ரொனன்சியேஷன் படி Bruschetta. நம்ம இட்டாலியன் மாதிரியும் பேசுவோம். ஓகேக்கா. ஓகே. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் தான். ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணா போதும். ரொம்ப புஜுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ணணுமா? ஆமா, லைட்டா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸ் இருந்துச்சு அப்படினா பிரேக் பண்ணி விட்டுக்கலாம். I love broccoli. உனக்கு? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் இந்த குழந்தைங்களுக்குலாம் பிடிக்க மாட்டேங்குது? டேஸ்டா தானே இருக்கு. Why people are not liking broccoli? ப்ரொக்கோலி நல்லா குக் ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவோம். இதோடைய சூடு முழுமையாக குறையணும். அதே நேரத்தில் இதோடைய சூடு முழுமையாக குறையணும். அதுக்குள்ளே வந்து இங்கே மொசரல்லா சீஸ் இருக்கு இல்லையா, அதை கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை கிரேட் பண்ணி தான் வச்சுருக்கோம். நான் வச்சுட்டேங்க. பட் வியூவர்ஸ் வந்து இந்த டைமில் அதுதான் சொல்கிறேன், டைம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணோம்னா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. இப்போ பிரெட் வந்து முழுமையாக ஆறிடுச்சுக்கா. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓ, இப்படி கட் பண்ணணும். க்ரூசிங்கா. ஆமாக்கா. Bruschettaக்கு அப்படிதான்.
ஸோ இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணியாச்சு. தேவையான ஸ்லைசஸ் கட் பண்ணிக்கலாம்க்கா. அண்ட் இது இருக்கு இல்லையா, இது அப்படியே ஒரு கிளிங் ரேப்பில் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு 2 to 3 days வரைக்கும் நம்ம வெளியவே வச்சுக்கலாம். நல்லாயிருக்கும். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இங்கே ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருந்த ப்ரொக்கோலிஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இதில் கிரேட்டட் மொசரல்லா சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வேண்டாம் அப்படின்னா ப்ராசஸ் கியூப் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் செட்டார் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம விருப்பம் தான். விருப்பங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் போட்டுக்கோங்க. நானும் உன்ன மாதிரி பேசுகிறேன். பேசுங்கக்கா, நல்லாயிருக்கும். அதில் கொஞ்சம் காரத்துக்காக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்கள். காய்ந்த மிளகாய் தூள்கள். இல்லைக்கா, அவ்வளோலாம் எனக்கு தெரியாது. நீங்களே எப்படி பேசுங்க. இது கூடவே அதன் கூடவே லைட்டாக ஹெர்ப்ஸும் ட்ரை ஹெர்ப்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா இன்க்ரீடியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலக்க வேண்டும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரோக்கோலிக்கு பதிலாக வேற எதெல்லாம் அசிஸ்ட் பண்ணலாம் நம்ம இதில்? இது கூட வந்து வெறும் கார்ன் இருக்குல்லக்கா, இந்த வெறும் கார்ன் சீஸ் போட்டால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இல்லை கேப்சிகம், டொமேட்டோஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லெட்டிவ்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போட்டாலும் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். இப்போ இது கூடவே கார்னையும் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். வெஜ்ஜீஸ் போட்டா போட்டுக்கலாம், தவறு கிடையாது, போட்டுக்கலாம். பாயில்டு இதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கார்னை பாயில் பண்ணி எடுத்து இதில் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்து மேலே ஸ்டஃபிங் வைக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போது இதை எடுத்து நம்ம வந்து மறுபடியும் அவனுக்குள்ளே போட்டு பேக் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்காக ட்ரேயில் இதை எடுத்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். சரிங்க, அரேஞ்ச் பண்ணலாங்களா? கீழே எதுவும் டஸ்ட்லாம் பண்ண வேணாக்கா, வேணும்னா கொஞ்சமாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ இப்போ இதை எடுத்து அப்படியே ப்ளேஸ் பண்ணிப்போம். இது மேலே தூள்களை தூவ வேண்டும். இதை எடுத்து ப்ளேஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இது மேலே நம்ம இந்த ப்ரொக்கோலி மிக்சர் எடுத்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் சால்ட் எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். ஏன்னா மொசரல்லா சீஸில் வந்து சால்ட் இருக்காது. ஒருவேளை ப்ராசஸ் சீஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் சால்ட் இருக்கும். ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரெட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொக்கோலியில் தான் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதுவும் கொஞ்சம் அதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சால்ட் அதிகமாக சாப்பிடுவோம் அப்படின்னா இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹெர்ப்ஸோடைய ஃப்ளேவர் நல்லா பிடிக்கும் அப்படின்னா இதுவும் கொஞ்சம் மேலே ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவோம் அப்படின்னா இது மேலே கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணிடுவேன், காரம் கண்ணு அப்புறம் வச்சுன்னா எரியும்ல. 180 டிகிரி செல்சியஸில் அடுத்து ஒரு 5 to 6 minutes வச்சு பேக் பண்ணலாம். அப்புறம் நம்ம bruschetta ரெடி சாப்பிட வேண்டியதான். ப்ரீ ஹீட் பண்ண அவன்ல வைக்கணுமா இல்ல இப்போ நம்ம அவன் யூஸ் பண்ணாலும் கன்ஃபார்மா ப்ரீ ஹீட் பண்ணதே யூஸ் பண்ணணும். ஒரு 3-4 minutes ஆவது ப்ரீ ஹீட் பண்ணிரணும். 5 minutes கம்பல்சரி ப்ரீ ஹீட் பண்ணாதான் கரெக்ட்டா இருக்கும். எப்படி தான் கொதிக்க இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ணோம். பரவாயில்ல, பண்ணுங்க. சரி, ஓகே, பிரேக் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஓகே, ரெடி? ஓகே, ஸோ ப்ரொக்கோலி பிடிக்கும் அப்படின்றவங்க கண்டிப்பாக வந்து இது இட்ஸ் அ டைப் ஆஃப் டிஷ். இப்படி கூட ட்ரை பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச வெஜ்ஜீஸ் வச்சு சாப்பிடுங்க.
வெரி சிம்பிள், வெரி ஈஸி, வெரி குயிக். இப்படி பண்ணிடலாம். நாங்களாம் பிரெட் பேக் பண்ணனால இவ்வளோ நேரம். பட் நீங்கள் பிரெட் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா இட் ஹார்ட்லி டேக் 10 minutes டு மேக் திஸ் டிஷ். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஒரு குயிக் ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம், எப்படி வேணால் ட்ரை பண்ணலாம். ஆமாம், ஒரு ஸ்டார்டராகவும் எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த பாஸ்தா அது கூட அக்கம்ப்ளிமெண்ட்டாக சாப்பிடலாம். சூப்பர். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். Until then, this is Divya and Chef YKU signing off from yours tastefully. Bye.